ஸோ ஹாய் கைஸ், நம்மளோட N7 ட்ரேடிங் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ 25% ப்ராஃபிட் ரிவ்யூ. அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி ரிவீல் பண்ணியிருந்தோம். ஸோ அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றதோட ஒரு ரிவ்யூ அனாலிசிஸ், நம்மளோட ப்ராஃபிட்டை எப்படி புக் பண்ணணும், எந்த இடத்துல என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்கும் அப்படின்றத நான் ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ இன்னொரு ஸ்டாக், அது என்ன ஸ்டாக் அப்படின்னா ஓரியன் டெக்னாலஜிஸ். அதுவுமே நம்ம வீடியோவா போட்டிருக்கோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13 நாளைக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஹவு டு ஸ்விங் ட்ரேட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு ஓரியன் டெக்னாலஜிஸ்க்கு நம்ம தனியாக வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த ஸ்டாக்கோட நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் பிரேக் அவுட் அனாலிசிஸோட சக்ஸஸ் ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சக்ஸஸோ ஃபெயிலியரோ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்மளோட அனாலிசிஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகியிருக்கு, ஏன் ஒர்க் ஆச்சு அப்படின்றதான் நம்ம ரீசன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த சார்ட்டு. ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அப்படியே இந்த ஒரு அனாலிசிஸோட முடிஞ்சிடும். ஸோ இப்போ நீங்க என்ன ஸ்க்ரீன்ல என்ன ஒரு பிக்சர் பார்க்குறீங்களோ அனாலிசிஸ்க்கு, ஸோ இதே மாதிரி நம்ம முடிச்சிருப்போம். ஸோ அது அப்படியே தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதை தான் நம்ம ரிவ்யூ பண்ணோம். ஷார்ட்டா ஒரு சம்மரி பார்த்துடலாம். இந்த லைன் சிம்பிளா இல்லை, கலெக்ட் லாஸ்ட் டைம் டார்க் தீம்ல வச்சு பண்ணதுனால ஒரு சிலது கலர் ஒயிட் கலர் இன்விசிபிளா இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆல் டைம் ஹை ஃபார்ம் ஆகியிருக்கு ஸ்டாக்கு. ஆல் டைம் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இதை ரெசிஸ்டன்ஸா எடுத்துப்போம். கரெக்டா? ஸோ இதை நம்ம ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கிட்டாச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ பிரேக் அவுட்டும் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹை வால்யூம் கொடுத்துச்சு. இது நமக்கு இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியை நம்ம ரிவ்யூ பண்றோம். பிரேக் அவுட் போறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம ரிவ்யூ பண்ணி அனாலிசிஸ் பண்றப்போ ஒரு ஆல் டைம் ஹை வச்சிருந்துச்சு. அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் கேண்டில் வித் ப்ராப்பர் வால்யூமும் நமக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துச்சு. கரெக்டா? அதே மாதிரி நம்ம அதை தொடர்ந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்னொரு ஆல் டைம் ஹை வைக்குது. அதான் நம்ம அந்த வீடியோ அனாலிசிஸ் பண்றப்போ இதை கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா இந்த இடத்துல நமக்கு என்ன இருந்தது அப்படின்னா இது ஒரு ஆல் டைம் ஹை. ஒரு ஆல் டைம் ஹை பிரைஸா இது இருந்துட்டு இருந்தது. பார்த்தோம் அப்படின்னா 474 அப்படின்ற ஒரு பிரைஸ் நமக்கு ஆல் டைம் ஹையா இருந்தது. ஆல் டைம் ஹையா இருக்கு அப்படின்னா நம்ம இதை என்னவா கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? நமக்கு இது ஒரு இம்பார்ட்டன்டான நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்த மாதிரியே ஒரு ஆல் டைம் ஹையும் இந்த இடத்துல இருந்த மாதிரியே நம்ம ரெசிஸ்டன்ஸாகவும் மார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அதே மாதிரி பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்ல. அதே மாதிரி ஒரு பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இங்க நடந்த ஒரு பிரேக் அவுட் மாதிரியே இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகேவா? ஆனா இது என்னது அப்படின்னா நமக்கு ஒரு ஃபெயிலியர். ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபார்ம் ஆகி அடுத்த தடவை பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபெயிலியர், வால்யூமும் டிக்ரீஸ் ஆகிருச்சு. இது பிஓ ஃபெயில் ஆனாலும் நம்மளோட இந்த ஒரு சப்போர்ட் லெவல், இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்லோப் லைன் அப்படின்னு சொல்லுவோம். சப்போர்ட் லைன் ஏன் சொல்லலை, இதை சப்போர்ட் லைன் ஏன் சொல்லலை? பட் இது ஆக்சுவலா சப்போர்ட் தான். பட் இதை நம்ம ஸ்லோப் லைன் அப்படின்னு சொல்றோம்.
ஏன் அப்படின்ற ரீசன் யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுவா. ஸோ இது வந்து ஆக்சுவலா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ரேஞ்ச் வந்து ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரைஸ் ட்ரேடிங் ரேஞ்ச் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அதாவது ப்ரெஷர் கொடுக்குது. ஓகேவா, இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் ஃபார்ம் ஆகி வெடிச்சு சொல்றது அந்த மாதிரி இமேஜின். இப்போ ப்ரீவியஸா நமக்கு இந்த இடத்துல ஃபெயில் நடந்திருந்தாலும் அடுத்த தடவை நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் வால்யூம் அண்ட் ஆவரேஜ் கேண்டில்ஸ் வச்சு நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் க்ளோஸ் அபோவ் வச்சிருச்சு. நமக்கு என்னது, இந்த ஒரு கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஆல் டைம் ஹை, இந்த இடத்துல இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா க்ளோஸ் அண்ட் கிராஸ் நமக்கு வச்சிருக்கு. க்ளோஸ் அண்ட் கிராஸ் நமக்கு வச்சு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கேண்டில் ஸ்டிக் கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கு ஒரு புல் பேக்ல. அதை தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு சூப்பர்பான நமக்கு ஒரு ப்ராஃபிட். நம்ம ஏன் இந்த தடவை ப்ரைஸும் பெருசா இந்த ஒரு ஆல் டைம் ஹைல இருந்து, அதாவது ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைல இருந்து கரண்ட் ஆல் டைம் ஹைக்குள்ள ஹை டு லோ வந்து ப்ரைஸ் ட்ரேட் ஆகவே இல்லையே, அப்புறம் ஏன் இதை சொன்னீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோல அதான் சொல்லியிருந்தோம். ஏன்னா ப்ரைஸ் வந்து ஒரு ஹைல இருந்துச்சு, ஒரு ஹை ரீச் ஆச்சு, அப்புறம் ஒரு லோ இருந்துச்சு, ஹை டு லோ வந்து மாறி மாறி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஆனா இந்த தடவை அப்படி இல்லை. அப்புறம் எதை வச்சு இந்த இடத்துல பிரேக் அவுட் வந்து உங்களால ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும் அப்படின்றத கெஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா 100% நான் ஷோரா சொல்ல, மேபி ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகியிருக்கலாம். பட் நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி இப்போ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. பட் ஸ்டாப் லாஸ் ஆகியிருந்தா நம்ம வந்து எக்ஸிட் ஆகி வெளியே வந்துருக்கோம். ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகியிருக்குது அப்படின்னு சொல்லல. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல, இந்த தடவை ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. ஸோ ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலாம். ஓகேவா, ஸோ ஏன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் எடுத்துருக்கோம். இது என்னது அப்படின்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆல் டைம் ஹை இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ ஆல் டைம் ஹை இல்லைன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இதை தான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்லோப் லைன் இல்லைன்னா சப்போர்ட். ஸ்லோப் லைன் இல்லைன்னா சப்போர்ட். ஓகேவா, ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட், இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கா. ஸோ அப் ட்ரெண்ட், இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் இருக்கிற மாதிரியே நமக்கு இங்க என்ன பார்க்க முடியும் அப்படின்னா அப் ட்ரெண்டை நம்மளால பார்க்க முடியும். ரெண்டையும் நம்ம அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளியர் அண்ட் கட்டா ஒரு இதை பக்கத்துல வச்சு பாக்குறப்போ நமக்கு இன்னுமே ஒரு சூப்பரான ஒரு இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்திருக்கா. அதே மாதிரி ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு ஹை வச்சிருச்சு. அந்த இடத்துல ஒரு ஹை, அதே மாதிரி பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள்குள்ள பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகி பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நமக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் நமக்கு கிடைச்ச பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா ஆல்மோஸ்ட் 33% வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. எவ்வளோ, 33.03% நமக்கு ப்ராஃபிட். ஒரு சூப்பரான ஒரு சக்சஸ்ஃபுல் பிரேக் அவுட் வந்து நமக்கு இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ நமக்கு இங்க வீடியோ லென்த் ஆகிடுச்சு, முடிச்சுக்கலாங்க.